ஃபைனலி முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப்சீரிஸை முழுசாக பார்த்து முடிச்சாச்சுங்க. அதாவது நேற்றுக்கு நைட்டு ஆரம்பித்தோம், இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அதை பார்த்து முடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு லென்த்தான வெப்சீரிஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் இருக்குது. அதை பார்க்கறதுக்கான முதற் காரணம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பிக் பாஸில் இருந்த பார்வதி தான். ஏன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு உள்ள ரெட் கார்டு கொடுத்தாங்க, நிறைய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறமா அவங்க நடித்த ஒரு வெப்சீரிஸ் வந்து முதல் முறையாக ரிலீஸ் ஆகிறது வந்து இதுதான். வெப்சீரிஸோ இல்லை மூவியோ ஏதோ ஒன்று சம்திங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது வந்து உங்களை மாதிரி நானும் வந்து ஆவலோடு இருந்தேன். அதை பார்த்தோம், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேசணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பேசணும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி, சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னங்க வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாருக்கு வந்து ஆதரவாக பேசி பாரு போயிட்டு கடைசியில் வந்து விஜய் சேதுபதி கூட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு சபரி கூட விக்ரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறீங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், பார்வதி வந்து உள்ளே இருக்கும்பொழுது ரெட் கார்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம வந்து அவங்க கூட நின்னோம், அவங்களுக்கு ஆதரவான நிறைய கருத்துக்கள் வந்து தெரிவித்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை எல்லாரும் சேர்ந்து பிளேம் பண்ணி இவங்களோட டிஆர்பிக்காகவும் இவங்களோட ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தானே தவிர எல்லாருக்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் பாரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கிடையாது. ஏன்னா பாருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டமாக அவங்க எப்படி வந்து இதில் வந்து வரணும், இந்த சினிமாவிலையோ இல்லை ஒரு சின்ன திரையிலையோ எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டமாக எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்கணுமே தவிர, யார் வந்து அவங்களை நிராகரிச்சாங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து இதுமாதிரி பேசக்கூடாது, அவங்க கூட கான்டாக்டில் இருக்கக்கூடாது, அவங்க கூட படம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம். எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அப்படி வந்து கிடைச்சிடாது. திறமை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பார்வதிக்கு திறமை இருந்ததுனால தான் அந்த வாய்ப்பு அப்படி வந்து கிடைச்சது. ரெண்டாவது விஷயம், உள்ள பாரு வந்து தப்பு பாரு பாருன்னு சொல்லிட்டு வாரம் முழுக்க திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்வதியை போட்டு திட்டி 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 ஒரு சீசனே முடிச்சுட்டு திரும்ப அதே பார்வதியை கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக நடக்கட்டும், ஸோ அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். திரும்ப அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். பார்வதி பக்கத்தில் உட்காந்து திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுறதா இருக்கட்டும், திரும்ப பார்வதியே பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், பார்வதியே அவங்களோட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அவங்கள புழ வச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி யார் உங்களை நிராகரிச்சாங்களோ, யார் உங்களை வந்து தூக்கி போட்டாங்களோ, யார் உங்களை வந்து நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக வந்து எல்லாரையும் திருப்பி விட்டாங்களோ அவங்களையே உங்களுக்கு பாசிட்டிவாக பேச வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை தான் பாரு வந்து இந்த முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப்சீரிஸ் மூலமா வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எதுக்கு போயிட்டு விஜய் சேதுபதிட்ட பேசணும், எப்படி திரும்ப போயிட்டு அங்கே போகலாம், நம்மளாம் மக்கள் என்ன முட்டாளா, இவ்வளோ நாள் பார்வதி சப்போர்ட் பண்ண நம்ம என்ன முட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். இதை தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு படிக்கட்டு தான். இதை தாண்டி நான் நிறைய மூவிகளும் வெப்சீரிஸும் வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தும். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் கூட நிறைய பேர் வந்து கலந்துட்டா. முக்கியமாக நம்மளோட சயின்ஸ் சபரி அவர்களும் விக்ரம் அவர்களும் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதியை புகழ்ந்தாங்க. சபரி கூட வந்து உண்மையாகவே வந்து மனசார புகழ்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. விக்ரம் தான் லைட்டாக வன்மத்தை கக்க வந்தான். என்ன சொல்றா, ஒன்றும் இல்லை, அந்த எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருப்பாங்களா, காமிக்கும் பொழுது அந்த ஒரு சீன் வரும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோடு தான் போட்டு காமிச்சதா சொல்றாங்க. அந்த 2-3 சீன்ல, ஏன்னா நீங்க இந்த வைப் வித்து பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனல்லே வந்து அவங்க அதை பேசியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம விக்ரம் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த வெப்சீரிஸ்லேயே வந்து பார்வதிக்கு ஒரு சீன் ஒன்று வரும். ஏன்னா வந்து என்னை பார்த்தா சோத்துல விஷம் வைக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட பாரு வந்து ஒரு வசனம் ஒன்று பேசுவாங்க. அந்த வசனத்தை பேசும்பொழுது விக்ரம் சொல்றான், அந்த வசனத்தை பேசும்பொழுது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, நானும் சபரி மட்டும் தான் சிரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்க வரும்பொழுது நம்ம பார்வதி, நீ புகழ்ற மாதிரி தெரியலடா, லைட்டா சர்க்காசமா வன்மங்கள் வெளியில வருது, இது பிக் பாஸ் வீடுன்னு சொன்ன விட நார்மல் மூடு வந்துட்டு அந்த வக்ரம் மூடு போய் விக்ரமா மாதிரி வந்து பாராட்டு தெரிவிச்சான். ஸோ நம்ம யாருமே வந்து அந்த இடத்துல குறை சொல்ல வரல, ஜஸ்ட் நடந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம், ஒரு ஃபன்னாக தான் இதையும் நம்ம சொல்றோம்னு சொல்லி வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்காதா. ஏன்னா பாரு வந்து வெளியில உள்ள இருக்கும் போது நீ எல்லாம் வந்து லைஃப்ல அவ்வளவுதான்டா, இது விக்ரம் சொன்னாப்ல. என்ன சொன்னா, உள்ள ஒரு டைம் இவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க, இவங்களுக்கு சேலரிலாம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, சேலரி ஒரு வேலை இவங்களுக்கு கொடுக்கலன்னா, ரெட் கார்டு கொடுத்து போனதுனால சேலரி கொடுக்கலன்னா இவங்களுக்கு வந்த காஸ்டியூம்ஸ்க்குலாம் வந்து யார் சேலரி இது காசு பே பண்ணுறது, ஓகே டன் நம்ம வேணா பார்க்கலாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பொறுத்து நம்மளாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவனையே அவங்களோட வெப்சீரிஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வர வச்சு நான் நடிச்சிருக்கேன், திறமையாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வச்சது தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான்
இதுதான் நடந்த விஷயங்கள். இது வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பயரா எடுத்துங்க. இந்த உலகத்துல வந்து யாரும் உங்களை எதிர்த்து நின்னாலும், உலகமே நீங்க வந்து தப்பு கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும், யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ, யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டதோ, யார் வந்து இதை பரப்புனாங்களோ அவங்களே வந்து உங்களை நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, விஜய் சேதுபதி சொன்னாரு. அவங்களோட அந்த பேட்டியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் சேதுபதி என்ன சொல்லிருப்பாருன்னா, பார்வதி இந்த ரோலை பார்த்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வரும், கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து நான் வந்து ஒரு அறிவாளி கிடையாது, உங்களுக்கு நிறையவே அறிவு இருக்குங்கிறத உள்ளே இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், வெளியே இருக்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே சொல்ல வச்சாங்க பாருலாம். அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எல்லாரும் ஒரு இன்ஸ்பயரா எடுத்துங்க. எல்லாருக்குமே நிறைய ஹார்ட்ரேட் வரும். நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இன்னும் வந்து எப்படி வந்து அவங்க ஒன்று சேரலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. அவங்களோட வாய்ப்பு, அவங்க அடுத்த கட்டமாக போகிறாங்க. அப்படி இதை கடந்துட்டு முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற வெப்சீரிஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது நம்ம பார்க்க ஆரம்பிச்சதே வந்து பிக் பாஸ்ல பார்வதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த முத்து என்கிற காட்டான் வெப்சீரிஸை நான் பார்த்தேன். வெப்சீரிஸை எங்கேயாச்சும் வருவாங்கன்னு பார்த்தா வெப்சீரிஸை தொடங்கி வைக்கிறதே பார்வதி தான். அதாவது வந்து நம்மளோட வடிவேல் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். அவர் தான் ஆக்சுவலாக வந்து பார்வதியோட மாமாவா ஹஸ்பண்டாக வந்து இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காரு. பார்வதி வந்து எடுத்தோடனே அவங்களோட கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அவங்க மாமியாருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது பொதுவாக எல்லார் வீட்லையுமே மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகாது, கரெக்டுங்களா? ஸோ அதை ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பால் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு நம்ம பார்வை எப்படி பார்த்துருந்தோம், வெளியில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு மாதிரி வந்து மாடர்னான பார்வை பார்த்துட்டு அப்படி பக்கா மதுரைக்கார பொண்ணு, அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லாங்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதான் நான் கண்டிப்பாக சொல்லணும். வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படி இதை பற்றி அடுத்தது சொல்கிறேன். அதில் வந்து பார்வோட கேரக்டர் அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படி பற்றி கண்டிப்பாக பேசணும். உண்மையுமே சிறப்பாக அது ஒருவேளை வந்து அவங்க நேச்சராக பிறந்ததே வந்து மதுரை தான் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு நேச்சராகவே அந்த நடிப்பு வந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப சிறப்பாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊரோட யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த வாழ்வியலோட எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன சீன்லையுமே அதை வந்து பார்க்க முடிஞ்சது. நம்ம சபரி கூட சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, ஒரு டீ எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கும்போது நம்ம உள்ள பிக் பாஸ் வீட்டில் வந்து கனிகிட்ட வந்து நான் வந்து இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டீ எடுத்துட்டு போய் வைப்பீங்க பார்த்து அதே மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சபரி வந்து ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ணுவோம்ல. அந்த சீன்லாம் வந்து உண்மையாகவே ஊர் நாட்டில் வந்து வில்லேஜில் வந்து இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்க, இப்படி தான் வந்து அவங்களோட ஆட்டிடியூட காமிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. அவங்க வர சீனில் பார்வதிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா சொல்லுங்க, பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் நீ கவனிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருமே நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக எல்லாருமே மூவி படம் தான் நடிக்க போகிறாங்க. எல்லாத்தையுமே போய் கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா வச்சுங்களேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு சீரியல்லையாச்சும் அட்லீஸ்ட் ஹீரோ. இதில் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தன்னை ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் தன்னை வந்து பொருத்தி அந்த லெவலில் தான் பார்ப்பாங்க. ஒரு பெண்ணுகிட்ட போய் கேட்டால் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அதுதான் அதிகபட்ச ஆசையாக இருக்கும், ஹீரோயின். ஆனால் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து ஒரு கோவை சரளா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகையாகும், கோவை சரளா மாதிரியோ இல்லை மனோரமா மாதிரியோ ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகையாக வந்து நான் வந்து அதிக படங்கள் நடிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹீரோயின் தான் வந்து பெருசுன்னு சொல்லுவீங்கல்ல, முக்கியமாக ஹீரோயின் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 50 வருடங்களில் வந்து ஹீரோயின்ங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஹீரோயின் வருவாங்க. ஏன்னா ஹீரோயினோட காலம் அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷம் தான். அதை தாண்டி ஹீரோயின் வந்து வெளியில் பேசப்பட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். சிம்ரன் ஒரு காலம், ரம்பாவுக்கு ஒரு காலம், மீனாவுக்கு ஒரு காலம், த்ரிஷாவுக்கு ஒரு காலம், இப்படி ஒரு ஹீரோயினுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனால் இந்த குணச்சித்திர நடிகைன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து காலகாலத்துக்கு நின்று பேசப்படுவாங்க. நம்ம ஆட்சி மனோரமாவாக இருக்கட்டும், கோவை சரளாவாக இருக்கட்டும், நம்ம பார்வதி சொன்ன மாதிரி வந்து கோவை சரளாவாக இருக்கட்டும், நத்தக்கண்ணின்னு ஒரு வேஷம் போட்டாங்க பார்த்தீங்களா, அது இன்ஸ்பயர்டு பை நம்ம கோவை சரளா தான். ஸோ இந்த மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு முழு வெளிப்பாடாக தான் இந்த வெப்சீரிஸை நான் பார்க்குறேன். அப்படி தான் அவங்களோட இது நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த வெப்சீரிஸை வந்து முழுக்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்க. முக்கியமாக சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த கடமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கிரைமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும், ரொம்ப ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு காமெடி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கதைக்கும் பாருக்குமே சம்மந்தம் இல்லை. இந்த முத்து என்கிற காட்டான்ல இந்த கதை
வேற ஒரு பக்கத்தை வந்து மையப்படுத்தி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. பார்வோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா, இடையில ஒரு காமெடிக்காகவும் ஃபன்னுக்காகவும், ஒரு வீட்டில் ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் எப்படி வந்து பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு 3வது கேரக்டராக நடிச்சிருக்கிறது தான் நம்மளோட வடிவேல் முருகன். அவர் தான் வந்து பார்வதியோட அவரோட ஹஸ்பண்டாக அப்படி நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட மனைவியாக நடிச்சிருக்கும் போது இடையில அவர் போயிட்டு வரும்போதுலாம் வந்து வீட்டில் எப்படி இருக்குது, அது எப்படி ஃபன்னாக எடுத்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் கேரக்டராக பார்வதியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பார்வதி என்னதான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெப்சீரிஸில் நடிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக வெப்சீரிஸில் நடிக்கல. ஒரு மூவியில் ஒரு சீனு 2 சீனில் வந்த பார்வதிக்கு வந்து அதிகப்படியான இதை கொஞ்சம் லென்த்தான ஒரு இதுதான். ஏன்னா வந்து சின்ன சின்ன பிட்டு அந்த சீன்ஸ் இருந்தாலும் நிறைய சீன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து மக்களுக்கு பதிகிற மாதிரி ஒரு முகமாக வந்து இந்த வெப்சீரிஸில் காமிச்சிருக்கும் பொழுது அடுத்தடுத்த கட்டமாக நிறைய வாய்ப்புகள் அப்படி வந்து பார்வதிக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஹீரோயினை தான் ஆகணும்னு இல்லைங்க, அவங்க எந்த விதமான கேரக்டர் எடுத்து சினிமாவில் ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் கூட அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிட்டு பார்வதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்தைகளை வந்து நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். கோட் மீடியா சார்பாக வந்து பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். அடுத்தடுத்த கட்டமாக அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலில் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா வந்து நிறைய அவங்களுக்கு எதிராக வந்து ஹேட்ரட் பரப்பப்பட்டு பிக் பாஸில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி பாருனா இப்படி தான் அப்படின்னு பிராண்ட் பண்ணி திரும்ப அவங்களையே வந்து கொண்டாடுகிற காலம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். அது கண்டிப்பாக பாரு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். அடுத்து வந்து வெப்சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாருவோட கேரக்டரும் வெப்சீரிஸை பற்றி நான் தனித்தனியாக பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருவோட கேரக்டருக்கும் இந்த வெப்சீரிஸுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா பாருவோட கேரக்டர் அப்படிங்கிறது இந்த வெப்சீரிஸில் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னான கேரக்டரா இது விஷயத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பாருவோட நடிப்பை மட்டும் தனியாக பொழுதுட்டு இப்போ வெப்சீரிஸை வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கிரைம் த்ரில்லர் ஃபேனுங்க நான். அப்படியே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஆள். பட் என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் எபிசோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, போச்சு. பாரு வந்த கேரக்டராக இருக்கும், அந்த ஊர் அதை அறிமுகப்படுத்துறது, அந்த தலையை காட்டின அந்த சீனு, ஸோ அதுக்கப்புறம் ஏற்படுகின்ற அந்த விஷயங்கள், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த எபிசோடில் ஒரு 3வது எபிசோடில் 4வது எபிசோடு 5வது 6வது எபிசோடு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கும்போது எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா, அந்த சைடு கேரளாவில் ஒரு பாதி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, இந்த சைடு தமிழ்நாட்டில் ஒரு பாதி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த சைடு வந்து நம்ம முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, முத்துக்குமார் தான் அந்த படத்தோட அறிவிக்கப்படாத ஹீரோ. விஜய் சேதுபதி வந்து 2வது ஹீரோ மாதிரி தான். ஏன்னா விஜய் சேதுபதியை கொன்னது யாரு, எப்படி தலை வந்துச்சு அப்படிங்கிறத முழுக்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முத்துக்குமாரா நடித்து கொண்டிருந்தா நம்மளோட அந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் கூட எஸ்ஐ கேரக்டர் கரெக்டுங்களா. ஸோ அவரு முழுக்க அவர் தான் அந்த படத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் காமிக்கிறாங்க. 2வதா வந்து சிங்கமுடி அவர் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல ஒரு காமெடி ரோல்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்வதிக்கு ஹஸ்பண்டா நடிச்ச நம்மளோட வடிவேல் முருகன், அவரும் நம்மள மாதிரி ஒரு யூடியூபர், மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு, அவரு சிறப்பாகவே நடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து டைரக்டர் ரொம்ப லென்த்தியா எடுத்துட்டு போயிட்டார். நிறைய விஷயங்கள் வந்து இன்டென்ஷனலாக வந்து புகுத்தி இந்த சீன் இங்கே வைக்கணும்டா, இந்த இடத்துல ஃபன்னு தேவைப்படுது, இந்த இடத்துல இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ள நுழைச்சி அதை முடிக்க வேண்டிய அப்படி எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலங்க. இந்த வெப்சீரிஸ் ஆரம்பிக்குது எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8th எபிசோடு 9th எபிசோடு 10th எபிசோட் இங்கே தான் கதை. 8வது எபிசோடில் கதை ஆரம்பிக்குது, 10வது எபிசோடில் கதை முடிஞ்சிச்சு. கடைசி 3 எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாருவோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 எபிசோட பாருங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 3 எபிசோடில் வருவாங்க, அதுக்கப்புறமா 7th எபிசோடில் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் லாஸ்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம வடிவேல் முருகன் கூட சண்டை போட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது போனதுக்கப்புறமா அவங்க போய் கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்களோட சீன் கட்டு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி பார்த்தா ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. அந்த எபிசோட் முடிஞ்சது அதுக்கப்புறம் 8, 9, 10 தான் வந்து மெயின் கதையை ஆரம்பிக்குது. எப்படி நம்மளால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா வச்சுக்கலாங்க, ஒரு டான்ஸ் ஆடுற ட்ரூப்பில் வந்து வேலை செய்வார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வந்து மேனேஜராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு யானை பகனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஊராக போயிட்டு அந்த புழுக்கையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற வேலை. இப்படி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கடைசியில் எங்கடா போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் சொல்லனே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து 7வது 8வது எபிசோட் வந்து பார்க்க வேணாம். உங்களை உட்காந்து டைம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக உட்காந்து இந்த எபிசோட பாருங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு இருக்கு. இந்த வெப்சீரிஸை ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிக்கும், இல்லை கிரைம் த்ரில்லர் பிடிக்கும், சுமாராக இருந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உட்காந்து பொறுமையாக டெய்லிக்கு ஒரு எபிசோடை பார்த்து ஒரு 10 நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவேன். ஓகே தான். ஏன்னா கடைசி ஒரு 3 எபிசோடு கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால வந்து அந்த டென்ஷன் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு.
ஓகே சார் ஏன்னா அது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சோம்ல, அதெல்லாம் போயிடுச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. பார்வோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. பார்வோட ஃபேன்ஸ் தாராளமாக போய் பார்த்து பாரு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.